மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் விஜய் தனது நிலைக்கு அம்மா, அக்கா, தங்கை, பாட்டிகள்தான் காரணம் என உருக்கமாக பேசினார். தமிழகத்தில் பெண்களுக்காக பேசுவதாக குறிப்பிட்ட முதல்வர் விஜய் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். அதை பற்றி பேசுறதுக்கு, அவங்களுக்காக பேசுறதுக்கு நம்ம மனசில் இருந்து, நம்ம இதயத்தில் இருந்து பேசுகிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். தொகுதி மறுவரையறையுடன் மகளிர் இடஒதுக்கீட்டை சேர்க்கக்கூடாது என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் இடஒதுக்கீடு மசோதாவை தாமதப்படுத்தக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ள அவர், இது சலுகை அல்ல, ஜனநாயக உரிமை என்று கூறியுள்ளார். மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்கக்கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தமிழகத்தில் ஆண்களை விட பெண்களின் வாக்கு சதவீதமே அதிகம் என முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் கிடைத்த இடஒதுக்கீடு மூலம் பெண்களின் சிறந்த ஆளுமை வெளிவந்துள்ளதாகவும் பெருமிதம். நம்ம டிவிகே அரசு பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்குறதுல முன்னோடி மாநில அரசாதான் இருக்கு. 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்புல, பெண்களுக்கான இம்பார்ட்டன்ஸ்ல டிவிகே அரசு ரொம்ப கவனமாக தான் இருக்கு. இனியும் அப்படிதான் இருக்கும். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படும் என்பதால் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்தப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் விளக்கமளித்துள்ளார். எம்பிக்கள் கூட்டத்தில் தனி தீர்மானம் கொண்டு வருவது குறித்து முடிவு எடுத்ததாகவும் கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டுச்சு. அந்த ஆலோசனையில் டீலிமிட்டேஷனால தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இறுதியில் டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம்னு முடிவானுச்சு. தொகுதி மறுவரையறையால் தென் மாநில எம்பிக்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு உள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களவையில் தற்போதைய 543 தொகுதிகள் என்ற நிலையே நிரந்தரமாக தொடர தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு கூறியுள்ளது.
தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடு பாதிக்கக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறையால் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்க அனுமதிக்க மாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு திமுக முழு ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினின் நிலைப்பாட்டை ஆதரிப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். மாநில சுயாட்சிக்காக முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி போராடியதாகவும் புகழாரம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில், இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். தொகுதி மறுசீரமைப்பால் வடமாநிலங்கள் ஆதிக்கம் செலுத்தும் நிலை உருவாகும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எச்சரிக்கை விடுத்துள்ளார். 5-6 வடமாநிலங்கள் மட்டுமே இணைந்து நாட்டின் பிரதமரை தீர்மானிக்கும் ஆபத்து உள்ளதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தொகுதி மறுவரையறையை எதிர்த்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக 33% மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அரசியல் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காகவே இத்தீர்மானத்தை தாவேக அரசு கொண்டு வந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் இத்திட்டம் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளது. வாக்கு வங்கியை மனதில் வைத்தே அவசரமாக தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவதாகவும் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. தொகுதிகள் மறுவரையறை மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மீது கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அரசினர் தனி தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளபூர்வமாக வரவேற்கிறது, பாராட்டுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவே வராத நிலையில் எதன் அடிப்படையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது என சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு 59 எம்பிக்கள் கிடைக்கும் என்பதால் மக்கள் சேவை இன்னும் சிறப்பாகும் என்றும் கருத்து. மத்திய அரசு இதுவரை தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்வழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பிக்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் 7.2%
நம்மளுடைய விகிதாச்சாரம் குறையாமல் நம் மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக உறுதியாக நம் எம்பிக்கள் அங்கு பேச முடியும். நாடாளுமன்றத்தில் 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவரப்பட்டதற்கு தேமுதிக தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தி பேசினார். அதே போல பெண்களுக்கு 33% தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம், அதை ஒரு பெண் அவை உறுப்பினராக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக அதை நான் வரவேற்கிறேன். பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நிச்சயமாக பேக் போன் யாருன்னா பெண்கள் தான். அந்த பெண்கள் நிச்சயமாக அரசியலிலும் கோலோச்ச வேண்டும். நமக்குள் அரசியல் போட்டி இருக்கலாம், சண்டை இருக்கலாம், ஆனால் தொகுதி மறுவரையறையை அனைவரும் இணைந்து எதிர்க்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்கு ஆதவ அர்ஜுனா கோரிக்கை விடுத்தார். எம்எல்ஏ பணி வேறு, எம்பி பணி வேறு என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர் பணி சட்டத்தை இயற்றுவதுதான் என்றும் பிரேமலதாவின் கருத்திற்கு விளக்கம் அளித்தார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான சட்டமன்ற தனி தீர்மானத்திற்கு சிபிஎம் கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. தமிழக எம்பிக்கள் எண்ணிக்கை குறைவதை தடுக்க தற்போதைய தொகுதி எண்ணிக்கையில் மாற்றமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறது. 888 இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்ற கட்டடமாக கட்டப்பட்டது என்று சொன்னால் அன்றைக்கு ஏதோ நோக்கத்தோடு தான் இது கட்டப்பட்டதாக நாம் கருதுகின்றோம். எனவே இன்றைக்கு 543 எண்ணிக்கை என்பது அதுவே போதும். தமிழகத்தை போன்ற தென் மாநிலங்களை வஞ்சிக்க கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். தொகுதி மறுவரையறையை எதிர்த்த தனி தீர்மானத்தின் ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய அரசு சர்வாதிகார போக்கை கையில் எடுப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. புதிய நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் அமைத்த பிறகு தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டுவர முயற்சிப்பதாகவும் சாடல். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பதான் நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் அமைத்துவிட்டு அதற்கு ஏற்ப இன்றைக்கு ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே இன்றைக்கு அந்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறது. அத்தகைய சர்வதிகார போக்கை இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுத்திருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டியது அனைத்து அரசியல் கட்சியுடைய கடமை. குறிப்பாக தமிழ்நாட்டு தென் மாநிலங்களுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக இந்த விவகாரத்தில் அவசரம் ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டதாகவும் விளக்கம் தெரிவித்துள்ளது. அவசரம் என்ற எதற்கு என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் அவர்கள் சில உறுப்பினர்கள் சொன்னது போல் ஒரு முன்விடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனை தான் இருக்கின்றது. ஆனா மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். எதிர்காலத்தில் தேவைக்காக அன்னைக்கு இடிச்சிட்டு கட்டிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு திட்டம், எதிர்காலத்தை நினைத்து அடுத்த தேர்தலை நாங்கள் நினைக்கவில்லை, அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் நினைக்கின்றோம். அதனால அந்த காலகட்டத்தில் தேவைப்படும் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தவிர அதற்கு உள்நோக்கமே ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, ஒரு களங்கப்படுத்துகின்ற மாதிரி தயவு செய்து உறுப்பினர்கள், மாண்புமிகு உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதி மறுவரையறையை எதிர்த்த தனி தீர்மானத்திற்கு பாமக எதிர்ப்பு தெரிவித்தது. மகளிர் உரிமை அதிகாரத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த நிலைப்பாட்டை எடுப்பதாக விளக்கம் அளித்தனர். அந்த ஒரு மனதாக என்ற வார்த்தை அந்த தீர்மானத்தில் இருக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு காரணம், இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி
பெண்களின் உரிமைக்காகவும் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறி அமர்கிறேன். நன்றி. தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த விசிக இது தென்னிந்தியாவின் உரிமைகளை பாதுகாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என கூறியுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்பு மூலம் வடமாநில ஆதிக்கம் அதிகரித்து தென் மாநிலங்களின் குரல் நசுக்கப்படும் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். தனி தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இது தனி தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு தனித்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு மகத்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். பாஜக கொண்டுவரும் மசோதாக்கள் அண்ணல் அம்பேத்கர், பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் தெளிவாக தெரியும் என அமைச்சர் வன்னியரசு பேசியுள்ளார். தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களில் எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். ஒன்றிய அரசு, பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும், ஒடிசா, மேற்கு வங்கம் முதலான மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது இருக்கும் விகிதத்தை விட குறையும். ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் முதலான இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு அவையில் வினாக்கள் மற்றும் விடைகள் நேரம் இடம்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேற்கு வங்கம், வங்கதேச கடலோர பகுதிகளை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை நூலை டெல்லி விஞ்ஞான் பவனில் பிரதமர் மோடி வெளியிட்டார். ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை இந்திய ஜனநாயகத்திற்கும் சமுதாயத்திற்கும் முக்கிய பொக்கிஷம் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். अब मैं माननीय प्रधानमंत्री जी से विनम्र अनुरोध करती हूं कि कृपया अपने कर कमलों द्वारा श्री रामनाथ कोविंद जी की आत्मकथा द ट्रायम्फ ऑफ द इंडियन रिपब्लिक, माय लाइफ माय स्ट्रगल्स का विमोचन करें, की प्रगति यात्रा को दर्शाती है. ये भारत के लोकतंत्र की शक्ति, संविधान के आदर्शों और उस अटूट विश्वास की कहानी है कि जिजीविषा प्रबलों तक सुशोभित होना संभव है. अगले माह ये पुस्तक हिंदी में भी उपलब्ध होगी. மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு துணிச்சல் இல்லை என ராகுல் காந்தி கடும் விமர்சனம். மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என கேள்வி எழுப்பியுள்ள அவர் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசு தயார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற விதிகளை பின்பற்றி கேட்கப்படும் கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிக்க தயார் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். காவிரி ஆணையம் உத்தரவிட்டபடி நீரை திறந்துவிட உத்தரவிடுமாறு திமுக தாக்கல் செய்த மனுவை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு உடன் திமுகவின் மனுவையும் இணைத்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அறிவிப்பு. சென்னை கிண்டியில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை தொழில்துறை கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தொழில் நிறுவனங்களுக்கு காணொலி மூலம் முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நடவுள்ளார்.